சமாதான பேச்சுவார்த்தையை குலைக்க மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், கபில் சிபல் முயற்சிப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். லோக்பால் மசோதா தொடர்பாக அரசு தரப்புக்கும் ஹசாரே தரப்புக்கும் புதனன்று நடந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் ராம்லீலா மைதானத்தில் நிருபர்களை சந்தித்த சிவில் சொசைட்டி உறுப்பினர் அரவிந்த் கெஜ்ரிவால் சமரச பேச்சுவார்த்தைக்கு அரசில் உள்ள சில சக்திகளே எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். மசோதா தொடர்பாக முதல் கட்ட பேச்சின்போது ஒப்புதல் அளித்த சில அம்சங்களில் 3ஆம் கட்ட பேச்சின்போது அரசு தரப்பு தலைகீழ் பல்டி அடித்துவிட்டதாகவும் கெஜ்ரிவால் குறை கூறினார். மத்திய அமைச்சர்கள் சிதம்பரம், கபில் சிபல் போன்ற அரசில் உள்ள சில சக்திகளே பேச்சுவார்த்தைக்கு எதிராக செயல்படுவதுதான் இதற்கு காரணம் என்றும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். Being repeatedly told that there are some elements within the government who are strongly opposed to any kind of talks and dialogue, and they are trying to subvert the entire process of dialogue. Especially Mr. Chidambaram and Mr. Kapil Sibal, we were told that they were completely opposed to any kind of agreement or any kind of dialogue. Now it is for the government to figure out how to resolve these issues. ஹசாரே தயாரித்துள்ள ஜன் லோக்பால் மசோதாவை பார்லிமெண்டின் நிலைக்குழு பரிந்துரைக்கு அனுப்புவது என்ற நிலையில் அரசு உறுதியாக இருப்பதை கெஜ்ரிவால் குறை கூறினார். எம்பிக்கள் சம்பள உயர்வு கோரியபோது அந்த பிரச்சனை நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஜன் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நிலைக்குழுவின் பரிந்துரைக்கு அனுப்பக்கூடாது என்று வலியுறுத்துவதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்தார்.